வணக்கம் ஆனந்தி. அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் ATR எனப்படும் சிறிய ரக விமானம். இந்த விமானத்தில் 74 பயணிகள், 5 விமான ஊழியர்கள் உள்பட 79 பேர் இருந்தனர். இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் முன்பக்கத்து சைடு கண்ணாடியில் சிறிய அளவில் கீறல் விழுந்து இருப்பதை விமானி கண்டுபிடித்தார். இது மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு அந்த விமானம் சென்னையில் பத்திரமாக தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த விமானம் வழக்கமாக இரவு 11:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டும். ஆனால் விமானி கண்ணாடியில் கீறல் விழுந்ததால் மிகவும் சாமர்த்தியமாக அதே நேரத்தில் கூடுதல் வேகத்துடன் விமானத்தை இயக்கி வந்து 18 நிமிடங்கள் முன்னதாகவே இரவு 11:12 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக வந்து தரையிறக்கியது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறங்கினர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் ஏற்பட்ட விரிசலால் விமானம் பெரும் விபத்து சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக சென்னையில் வந்து தரையிறக்கிய சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. விமானியின் சாமர்த்தியமான செயலால் விமானத்தில் இருந்த 74 பயணிகள் உட்பட 29 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதையடுத்து விமானத்தில் இருந்து பத்திரமாக இறங்கிய பயணிகள் விமானியை பாராட்டி நன்றி தெரிவித்தனர். இந்த சம்பவம் காரணமாக சென்னை விமானத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே இந்த விமானம் மீண்டும் சென்னையிலிருந்து கோழிக்கோட்டுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த விமானம் கண்ணாடி கீறல் விழுந்து பாதிப்புக்கு உள்ளானதால் இந்த விமானத்தை கோழிக்கோட்டுக்கு அனுப்பாமல் மற்றொரு ATR ரக விமானம் இன்று சென்னையிலிருந்து கோழிக்கோட்டுக்கு புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள TGCA எனப்படும் விமான பாதுகாப்பு துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.